ஹாய் ஹலோ வெல்கம் டு சம்திங் ஸ்பெஷல். பன்னீர் வச்சு ஒரு வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் இல்லை, பட்டர் தான் போட்டு செய்ய போகிறேன். எண்ணெய் இல்லைன்னு இல்லை, எண்ணெய் வேணாம், அதுக்கு பதிலாக பட்டர் போட்டு செய்யணும். பட்டர் மெல்ட் பண்ணிக்கலாம். எண்ணெயே ஊற்றலை, பட்டர் மெல்ட் ஆகட்டும். இதில் இந்த பன்னீரை போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். பட்டர்லேயே ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறேன். இதில் நடுவில் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். முதலே போட்டால் தீஞ்சிட்டு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ இதோட கேரட் துரி வச்சுருக்குறேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எனக்கு ஃப்ரைட் ரைஸில் கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் இது ஆப்ஷன் தான், வேணுன்றவங்க போட்டுக்கலாம். அது போட்டால் தான் அந்த போட்ட உடனே ஒரு வாசனை. இப்போ இதில் ஒரு 5 பச்சை மிளகாய், சும்மா குட்டி குட்டி பச்சை மிளகாய். இது மட்டும்தான் காரம். வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட போட்டுக்கலாம். எனக்கு இன்னும் பெப்பர் போட்டால் கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி இருக்குது. இப்போ பன்னீர், கேரட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பச்சை மிளகாவோட காரமாக ஏறி இருக்கும், இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா இருக்குது. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் வரையாக தான் வச்சுருக்கு, நல்லா சாதம் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இது கூட நான் ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்டுமே கிடைக்குது. இதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். முட்டை கூட பொடி வாஷ் பண்ணி சேர்க்கலாம். ஆனால் 10 டேஸில் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோதான், பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. உப்புலாம் அதுலேயே அந்த மிக்சர்லேயே இருக்குது, அதனால் உப்புலாம் போட வேணாம், சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.